எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையலறையில் இந்த வாசம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுது பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, கடனும் வராது. இந்த வாசனை இருக்கவே கூடாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பொதுவாக நம்மளுடைய வீட்டு வாசப்படி இருக்கு இல்லைங்களா? முதல்ல தலைவாசப்படி நமக்கு முக்கியம். பூஜை அறையை எந்த மாதிரி நம்ம பாவிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நிலைவாசலையும் நம்ம சுத்தமாக பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பராமரிச்சுட்டு வரணும். ஏன்னா மகாலட்சுமி நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வம் வாசம் செய்கிறார்கள். அதே மாதிரி வீட்டோடைய இன்னொரு ஒரு இதயம்னே சொல்லலாம், அது சமையலறை தான். இந்த சமையலறையில் போய் நின்றுக்கிட்டு புலம்பிக்கிட்டே சமைக்கிறது, ஒருத்தட்ட சண்டை போட்டுக்கிட்டே சமைக்கிறது, கெட்ட வார்த்தையால் பேசுகிறது. இப்போ பூஜை பண்ணால் நம்ம கெட்ட வார்த்தை பேசுவோமா? பூஜை பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? விளக்கேற்றினோடனே என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு மந்திரத்தை, ஓம் நம சிவாயான்னுவோம், ஓம் விநாயகா போற்றின்வோம், முருகான்னுவோம், நாராயணான்வோம். நம்மளுக்கு எந்த வார்த்தை, மகாலட்சுமியை போற்றின்வோம், அம்மா பராசக்தியே ஓம் சக்தின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு தான் நம்ம விளக்கேற்றுறோம். அதே மாதிரி தான் நம்ம சமையல் செய்யும் பொழுதும் நம்மளுடைய பிள்ளைங்க வளர்ச்சி, நம்மளுடைய குடும்பத்தோட வளர்ச்சி நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா சமையலறைக்கு போகும் பொழுது நம்ம பூஜை அறைக்குள்ளே போனால் எந்த மாதிரி நம்ம மனசு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு தான் நம்ம சமையலறைக்கு போகணும். நிறைய பேர் இப்படி தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே சுத்தபத்தமாக தான் இருக்கிறோம், எல்லாருமே நல்லா க்ளீனாக தான் சமையல் செய்கிறோம், பிள்ளைங்களுக்கும் சமைச்சு போடுறோம், எல்லாமே நல்லா தான் செய்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நிறைய பேர் இதை கேட்குறது உண்டு. என்னென்னா, எங்கள் வீட்டில் அடிக்கடி பால் திரிஞ்சு போதுமா, இது என்ன காரணம்னு பாருங்கள். சில பேர் நம்ம இப்போ பாக்கெட் பால் தான் வாங்குகிறோம், இல்லைன்னு சொல்லலை. அந்த பாலே காலையில் வைக்கும் பொழுதே திரிஞ்சுதுன்னா உடனே நமக்குள்ளே ஒரு மனசஞ்சலம், ஏதாவது கெட்டது எதாவது நிகழ்ந்துருமோ அப்படின்ற ஒரு மனசஞ்சலம் இருக்கும் எல்லாருக்குமே. இது நீங்கள் என்னன்னா நம்ம கையில் தான் இருக்குது அந்த விஷயம். இப்போ பால் நீங்கள் இந்த டேட்டோடு வாங்குறீங்க, ஒரு டேட்டுக்கு போட்டு கொடுக்குறாங்க நம்ம ஊரில்னு வச்சுக்குவோம். அந்த டேட்டுக்குள்ளே அந்த உடனே பாலை நல்ல பாத்திரத்தை கழுவிட்டு பால் காய்ச்சிற பாத்திரம் மட்டும்தான் பாலை காய்ச்சணும். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சு பாலை காய்ச்சறது, அது காரம் எப்படியா இருந்தாலும் புளிப்பு தன்மையோ காரத்தன்மையோ அதில் இருந்ததுன்னா அந்த பால் கெட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பால் கெட்டு போச்சு, நம்ம வீட்டில் ஏதோ நடக்க போகுது அப்படிலாம் நீங்கள் எந்த ஒரு நினப்பும் வைக்க தேவையில்லை. நம்ம அந்த தூய்மையான பாத்திரத்தில் அந்த பாலை வச்சு காலை நேரத்தில் காய்ச்சும்பொழுது டேட்டோடு அதை காய்ச்சி எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் எடுத்து டீ காஃபி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நம்ம பாலை நாள் தவறி எடுத்து காய்ச்சும்போது திரிஞ்சு போயிடுச்சுன்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த உப்பு தவறுதல். உப்பு எடுக்கும் போதே சில பேர் ஜாடியோடு கீழே போட்டுருவாங்க, கை தவறுது, அது கீழே சாஞ்சிடும், உப்பு எடுக்கும் போது கீழே இறஞ்சிரும். இதெல்லாம் செய்யும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீண் விரைய செலவு, சின்னதாக ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு. அது அந்த பொருள் நம்ம வாங்கணும்னு நினைக்கவே மாட்டோம், ஆனால் அந்த பொருள் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது வீண் விரைய செலவுகள் வரும். வேறு எதுவும் நீங்கள் உடனே நம்மளுக்கு கடன் வந்துடுமோ, நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த மனம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில், நம்மளுடைய அடுப்பங்கரையில், நம்மளுடைய சமையலறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க, கடன் இல்லாமல் போகும். அது என்ன ஒரு மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, மதியமே நம்ம இப்போ ஈவினிங் டிஃபனாக ஆகிடுச்சு, எல்லார் வீட்லேயுமே தோசை இட்லி அப்படி ஆயிட்டாங்க, இல்லைனா சப்பாத்தின்னு ஆயிட்டாங்க எல்லாருமே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாதம் மதியம் வடிக்கிறதோடு சரி, அந்த சாதத்தை எடுத்து ஒரு கிண்ணத்தில், மீந்த சாதத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். அந்த மூடி வைக்கிற தண்ணியை நம்ம எல்லோரும் நினச்சிப்போம்,
வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம், நம்ம அந்த சாப்பாட்டை யாருக்காவது கொடுத்துருவோம்னு நினைப்போம். தயவு செய்து அந்த மாதிரி ஒரு பொழுது நினைக்காதீங்க. எந்த சாதத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி, நீங்கள் நல்ல தண்ணியை ஊற்றி வைங்க. அந்த தண்ணி ஊற்றி நம்ம முடிஞ்சால் நம்ம உங்கள் வீட்டு சமையலறையில் வடகிழக்கு மூலை எதுன்னு பார்த்து அந்த மூலையில் அந்த தண்ணி ஊற்றின சாதத்தை வச்சு பாருங்கள். அந்த சாதம் அந்த புளிச்ச அந்த எப்படினாலும் ஒரு நாள் ஆயிட்டாலே காலையில் எழுந்த உடனே ஒரு புளிப்பு ஒன்று இருக்கும் அந்த சாதத்தில். அந்த புளிப்பு கூட அந்த தயிரை கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கையால் கரைச்சி அந்த மனம் இருக்குது இல்லைங்களா, அந்த புளிச்ச வாசனை, அந்த சாதம் அந்த தண்ணி ஆகப்பட்டது ஐஸ்வர்யம் நிறைந்த தண்ணீர், ஐஸ்வர்யம் நிறைந்த சாப்பாடு. அதை யாருக்கும் நம்ம பணிப்பெண்களுக்கோ யாருக்கோ வெளியில் எடுத்து கொட்டுறதோ செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை கரைச்சி குடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். என்னென்னா அந்த தண்ணியை கூட ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லு கூட நம்ம வீட்டில் அந்த புளிச்ச வாசனை எப்படின்னா, ஏன் நான் அதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, ஊறுகாய் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி அழையாக விருந்தாலே வந்து உட்காந்துருவான். ஊறுகாய்க்கு அவ்வளோ ஒரு மனம். குபேரனுக்கு பிடித்த ஒரு உணவு புளிப்பு உப்பு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ரெண்டும் சேர்ந்து, அதுவும் அந்த நார்த்தங்காயில் போட்ட ஊறுகாய், எலுமிச்சங்காயில் போட்ட ஊறுகாய்ன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி அந்த எடுத்த உடனேவே ஒரு புளிப்பு மனம் வரும் பாருங்கள். அந்த புளிப்பு மனத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு, அவ்வளோ மகாலட்சுமி வாசம். அந்த புளிப்பு மனம் எப்பவுமே அந்த பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி மறக்காமல் மதிய நேரத்தில் கொஞ்சம் சாதம் மீறுதா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சு பாருங்கள். அப்புறம் கூட நீங்கள் பறவைங்களுக்கு கூட போடலாம் அந்த சாதத்தை, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நைட்டு இரவு முழுவதும் அந்த தண்ணி நிற்குதுன்னா சில பேர் அது குடிக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த தண்ணி அவ்வளோ அது வந்து எப்படின்னா தேவாமிர்தம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி ஐஸ்வர்யம் நிறைந்த தண்ணீர். இதை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் குடிச்சு பாருங்கள். தினந்தோறும் காலையில் இதை சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு கையில் பணங்காசு என்பது புழங்கி கொண்டே இருக்கும், நகை நட்டு சேர்ந்து கொண்டே இருக்கும். கடன் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு. அந்த பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி அதை தெய்வம் மாதிரி பாவித்து அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா இரவு தங்கன சாப்பாடு. இரவு நேரத்தில் நம்மளுடைய சமையல் அறையில் மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம், குலதெய்வம் வாசம் பண்ணுற இடம், முன்னோர்கள் வாசம் பண்ணுற இடம், வந்து வளம் வந்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க, ஐதீகம். அதனால் சொல்ல வரேன். இன்னொரு மனம் இருக்கவே கூடாது. அது என்னென்னா தீஞ்ச ஸ்மெல்லு. அந்த தீஞ்சு போய் கெட்ட வாடை வர்ற மாதிரி குப்பையை சேர்ந்து வைக்கிறது, பாலை தீய விடுறது, குழம்பை தீய விடுறது, அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்மெல் இருந்தால் கூட நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ண கொஞ்சம் பயப்படுவா, அந்த இடத்துல வந்து உட்கார மாட்டா. நீங்கள் இந்த சமையல் அறையில் நான் சொன்ன மாதிரி ஊறுகாயை சேர்த்து வைக்கிறது, சாதத்தை தண்ணி ஊற்றி வைங்க. அந்த சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை நீங்கள் கரைச்சி வீட்டு பெண்களோ ஆண்களோ யாருக்கு பிடிக்குதோ அவங்கள குடிக்க சொல்லுங்கள். வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகலைன்னா நான் ஏன்னு கேளுங்க. அவ்வளோ ஒரு அருமையான சாதம் அந்த சாப்பாட்டு. நைட்டு இரவு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அந்த சாப்பாட்டை பழைய சாதத்துக்கு ஏதோ பேர் இங்கிலீஷில் மாற்றி விற்பனை பண்ணுறாங்களாம். அந்த ரைஸ் அந்த சாதத்தோட அருமை நம்மளுடைய மூதாதையர் முன்னோர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது. அதனால் நம்மளும் அதை பின்பற்றி பாருங்கள். ஊறுகாய் எப்பவுமே சமையலறையில் வைங்க. நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கணும், நல்லதே நடக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த தீஞ்ச ஸ்மெல்லு வந்துடுச்சு தெரியாமல் விட்டுட்டோமா அப்படின்றவங்களுக்கு உடனே ஒரு வத்தி, உடனே ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சு அந்த ஸ்மெல்லை நம்ம வீட்டை விட்டு போகிறதுக்கு வழிவகுங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.